ஒரு வல்லரசு நாட்டோட அதிபர் தனக்கு நோபல் பரிசு கொடுத்தே ஆகணும்னு பல இடங்களில் கோரிக்கை வைக்கிறாரு. ஆனால் அது தொடர்ந்து நிராகரிக்கப்படுது. அப்படி என்ன நோபல் பரிசில் இருக்கு, வாங்க அதோட பேக் ஸ்டோரி பார்க்கலாம். உலகெங்கும் உயரிய விருதாக கருதப்படும் நோபல் பரிசு தொடங்கப்பட்டதுக்கான பின்னணி ஒரு விஞ்ஞானி வாழ்க்கையில் நடந்த எதிர்பாராத நிகழ்வுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அவர் தாங்க ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஆல்ஃபிரட் நோபல். சிறு வயதில் இருந்தே அறிவியலில் தீவிர ஆர்வம் கொண்ட இவர் கண்டுபிடித்த மாபெரும் கண்டுபிடிப்பு தாங்க டைனமைட்ன்ற அதிபயங்கர வெடிசக்தி. இந்த கண்டுபிடிப்பு உலகத்துக்கு ஒரு விதத்தில் நன்மை எடுத்தாலும் இன்னொரு விதத்தில் தவறாக பயன்படுத்தப்படுது. ஆமாங்க, டைனமைட்டை பல நாடுகள் போரில் பயன்படுத்தினாங்க. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஆல்ஃபிரட் நோபலோட சகோதரர் இறந்து போகிறாரு. அதை பிரெஞ்சு நியூஸ் பேப்பர் ஒன்று ஆல்ஃபிரட் நோபல் இறந்து போனதாக பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதாவது மரணத்தின் வியாபாரியின் மரணம்னு பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதை கேள்விப்பட்ட ஆல்ஃபிரட் நோபல் ரொம்பவே மனசடைஞ்சு போகிறாரு. தான் இறந்த பிறகு உலகம் தன்னை இப்படி தவறாக நினைவு கூறக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய முடிவெடுக்கிறாரு. 1895ஆம் ஆண்டு தன்னுடைய முழு சொத்தையும் உலக நன்மைக்கு பங்களித்தவர்களுக்கு 5 பிரிவுகளில் பிரித்து வழங்கணும்னு தன்னுடைய கடைசி உயிரில் எழுதுறாரு. அதாவது இயற்பியல், வேதியியல், மருத்துவம், இலக்கியம், அமைதி ஆகிய 5 பிரிவுகளில் முக்கிய சேவை ஆற்றியவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10ஆம் தேதி நோபல் பரிசு வழங்கப்படுது. கூடுதலாக 6வது பிரிவாக பொருளாதாரமும் 1963ஆம் ஆண்டு இணைக்கப்பட்டது. அந்த வல்லரசு நாட்டோட அதிபர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.